முட்டாளின் அறிவு. கோவிந்தாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல விஸ்வநாத் அப்படிங்கிற ஜமீன்தார் இருந்தாரு. அவரு என்னதான் ரொம்ப அறிவாளியா இருந்தாலும் அத பைத்தியக்காரத்தனத்துக்கு தான் பயன்படுத்துவாரு. அவரு செய்யற அந்த பைத்தியக்காரத்தனம் அந்த ஊர்ல யாருக்குமே பிடிக்கலனாலும், ஆனா கேட்ட உடனே கடன் கொடுப்பாருன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க யாரும் எதுவும் சொல்லாம இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சங்கரம் கடன் கேட்டு ஜமீன்தார் கிட்ட போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அவரோட நண்பனான சோமையாவையும் கூட்டிட்டு போலான்னு யோசிச்சு நேரா சோமையா வீட்டுக்கு போறாரு. அட சோமையா, நம்ம நிலத்துல அறுவடை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. கூலிக்கு காசு கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்ல. அந்த ஜமீன்தாரை தான் நான் கேட்கலாம்னு இருக்கேன். நான் தனியா போனா அந்த பைத்தியக்கார ஆள் கேட்குற கேள்விக்கெல்லாம் என் உயிர் அங்கேயே போயிடுமோங்கிற பயத்துல தான் உன்னை கூட்டிட்டு போலாம்னு நான் இங்க வந்திருக்கேன். கொஞ்சம் என் கூட நீயும் வரியா? ஐயோ, அந்த பைத்தியக்காரங்கிட்டயா? நாளா வரலப்பா. அப்படின்னா சரி, என்கிட்ட வாங்கின பணத்தை நீ திரும்ப கொடுக்குறியா? அட, நான் வரலன்னுலாம் சொல்லலடா. நான் வரமாட்டேனாடா. சரி, வா போலாம். அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து விஸ்வநாதன் கிட்ட போறாங்க. என்ன சங்கரம், இப்படி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இவ்ளோ நல்லா பேசிக்கிட்டு இருக்கான், இந்த ஆளை போய் பைத்தியம்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேடா. என்கிட்ட வந்துட்டு நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இப்படி ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தா ஜமீன்தார் வம்சத்துல என்ன தண்டனை தெரியுமா? சாட்டையடி தான் கொடுப்பாங்க. என்ன பேசினாவே அடிப்பீங்களா? எங்க வம்சத்துல அப்படிதான். ரகசியமா பேசினா சாட்டையடி தான் விழும். பொய் சொன்னா நாங்க ஜெயில போடுவோம். தப்பா பேசினா சூளத்துல குத்துவோம். ஐயோயோ, சின்ன சின்னதுக்கெல்லாம் இப்படி தண்டனை கொடுத்தா எங்கேயாவது போய் திருடுனா இல்ல செய்யக்கூடாத தப்பு ஏதாவது செஞ்சா தண்டனை இன்னும் எவ்வளவு கொடூரமா இருக்குமோ என்னமோ. அதுக்கு போய் எதுக்கு தண்டனை? திருட்டுக்கலை 64 கலைகள்ல ஒண்ணு. கலை எப்படி தப்பாகும்? நிஜமாவே திருடி எங்கிட்ட யாராவது மாட்டினாங்கன்னா இந்த கலையை காப்பாத்தினதுக்கு நான் அவங்களுக்கு மரியாதை தான் கொடுப்பேன். அப்புறம் செய்யக்கூடாத தப்ப செஞ்சானா அவன் மத்தவங்க மாதிரி இல்லாம அவன் புதுசா யோசிச்ச மாதிரி தானே. அதனால அவனை மோட்டிவேட் பண்ணி அவன் பண்ண நல்ல விஷயம் ஊருக்கே தெரியற மாதிரி பண்ணுவேன். எங்க ரகசியத்தை நாங்க நல்லா காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க முதல்ல சொல்லுங்க. ஐயா, என் வயல்ல விதைகளை போட வேண்டிய டைம் வந்தாச்சு. வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை. அதோட விதைகளை வாங்க காசு வேற தேவைப்படுது. அந்த பணம் என்கிட்ட இல்ல. உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க தான் ஒரு வழி காட்டுவீங்கன்னு நான் இங்க வந்தேன். தயவு செஞ்சு நீங்க எனக்கு கொஞ்சம் பண உதவி செய்றீங்களா? எங்க ஜமீன்தார் குடும்பத்துக்கிட்ட யாராவது கை நீட்டி வேணும்னு கேட்டா இல்லன்னு நாங்க சொல்ற வழக்கமே இல்ல. அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் நிறைய பணத்தை கொண்டு வந்து சங்கரமோட கையில வைக்கிறாரு. ஐயா, இவ்ளோ பணம் எனக்கு தேவையில்லை. இதுல கொஞ்சம் கொடுத்தாலே எனக்கு போதும். அப்படின்னு சொன்ன உடனே சோமையா சங்கராவை நிறுத்தி, எடுத்துக்கோடா, இல்லைன்னா ஜமீன்தார் ஐயாவுக்கு கோவம் வந்துரும். அவர் கொடுக்கறத வேண்டாம்னு சொன்னா கண்ணில் காரத்தை போடுற தண்டனை ஏதாவது கொடுத்துட்டாருன்னா அப்புறம் காசும் இல்லாம நிலமும் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாரு. சோமையா, எங்க வம்சத்தை பத்தி நீதான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. சரி, கேட்ட பணம் வந்துருச்சுல்ல, இப்போ கிளம்புங்க. அப்படி சொல்லி அவங்கள அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் சங்கரம் நினைச்ச மாதிரி ஆளுங்களை வர வச்சு வயல் வேலையை செஞ்சிட்டு இருந்தாரு. நினைச்ச நேரத்துக்கு மழையும் வந்ததால வெள்ளாமையெல்லாம் நல்லாவே வந்தது. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு, என்ன இது, இவ்ளோ நாள் ஆகியும் இந்த சங்கரம் இன்னும் பணம் கொடுக்கவே இல்லையே. சரி, எப்படியோ அவன் வயல்கிட்ட தான் நான் வேலையா போய்கிட்டு இருக்கேன். அப்படியே வரும்போது நான் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி வேலையா போயிட்டு இருந்த விஸ்வநாதனுக்கு வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்த சங்கரம் அப்புறம் பக்கத்திலேயே சோமையாவும் தெரியறாங்க. என்னடா சங்கரம், இப்பெல்லாம் வீட்டுக்கு வரதே இல்ல, என்ன விஷயம்? ஐயா, வயல்ல வேலையே அதிகமா இருக்கு, அதான் என்னால வர முடியாம போச்சு. ஐயா, இவன் சொல்றது எல்லாமே பொய் தான். அவன் வயல் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு திருட்டுத்தனத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன திருட்டா? நான் இருக்கிற இந்த ராஜ்யத்துல திருட்டு நடக்குதா? திருட்டு மட்டுமே கிடையாது ஐயா, மனுஷங்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து இவன் பணத்தையும் பறிச்சுக்கிட்டு இருக்கான். இது எவ்வளவு பெரிய மோசம்னு உங்களுக்கே தெரியும்ல ஐயா. உங்களை மாதிரி பெரிய ஆளுங்கிட்ட போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே தெரிஞ்ச மகான் நீங்க. ஆமாமா, இந்த உலகத்துல எல்லா விஷயமே எனக்கு தெரியும். அது சரி, இப்படி பண்ணா யாரும் எதுவும் சொல்லலையா என்ன? இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா நீங்க எங்கிட்டே வந்து சொல்லுவீங்க?
ஐயோ ஜமீன்தார் ஐயா, இது தப்பு. இந்த மாதிரி நல்ல நல்ல வேலைகளை நீங்க மோசம்னு சொன்னா எப்படி? இதால உங்க வம்சத்துக்கு கெட்ட பேர் தான் வரும். உங்க வம்சம் எவ்வளவு நல்ல வம்சம். இந்த ஊர் மக்கள் தான் அறிவில்லாம இவன் பண்றதெல்லாம் மோசம், திருட்டுன்னுலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய வம்சத்துல பிறந்துட்டு அவ்வளோ அறிவாளியா இருந்து திருட்டையும் மக்களை ஏமாத்தி பணத்தை வாங்குறதையும் இப்படி தப்புன்னு சொன்னா எப்படி ஐயா? இந்த மாதிரி வேலையை செய்யறதுக்கு எவ்வளோ அறிவு வேணும் தானே? இந்த மாதிரி ஒரு கலையை சப்போர்ட் பண்ண வேண்டிய நீங்களே இப்படி எதிர்க்கிறீங்களே, இதை பார்க்கவே எனக்கு வருத்தமா இருக்கு ஜமீன்தார் ஐயா. நாங்க சொன்ன வேலையை உங்களுக்கு சொன்னா ஊர்க்காரங்க முன்னாடி எங்களுக்கு சன்மானம் கொடுப்பீங்கன்னு நினைச்சோம். அப்படின்னு சோமையா சொல்றாரு. இந்த சோமையா என்ன இவ்வளோலாம் புகழ்றான் அப்படின்னா நிஜமாவே இது நல்ல விஷயமா தான் இருக்கணும். நிஜமாவே நான் இவனை புகழ்ந்தா அப்ப ஊருக்குள்ள எனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் போல. அப்படின்னு யோசிச்சு உடனே பேசிட்டு சொல்றாரு. சங்கரம், சோமையா, இன்னைக்கு சாயந்தரம் உங்க 2 பேருக்கும் ஊர் மத்தியில எல்லாருக்கும் முன்னாடியும் சன்மானம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. சாயந்தரம் ஊர் முழுக்க தண்டோராவை போட்டு எல்லாரையுமே வர சொல்லிடுறாரு. எல்லாரும் பாத்துட்டு இருக்கும்போது சோமையா சொன்ன விஷயத்த எல்லார் முன்னாடியும் சொல்லி 2 பேருக்கும் சன்மானம் செய்யறாரு. ஐயா, இவ்ளோ நாள் உங்க பைத்தியக்காரத்தனம் உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்ததால நாங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா இப்போ உங்களோட இந்த பைத்தியக்காரத்தனம் வீட்டை விட்டு ஊர் எல்லை வரைக்கும் வந்துருச்சு. இல்லனா திருடி இருக்கானோ, மக்களை ஏமாத்தி பணத்தை வாங்கியிருக்கானோ இப்படி சன்மானம் கொடுப்பீங்களா? இவ்வளவு நாள் உங்களுக்கு புத்தி தான் கம்மியா இருக்குன்னு நினைச்சோம். ஆனா இப்போதான் தெரிஞ்சது நீங்க ஒரு பைத்தியம்னு. உங்க பைத்தியக்காரத்தனத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் கூப்பிட்டான்னு வந்தோம்ல, இதெல்லாம் எங்க தப்புதான் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் உடனே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ சோமையா பக்கத்துல வந்து, ஐயா, உங்களை இப்படி அவமானப்படுத்துறதுக்கோ இல்ல 4 பேர்கிட்ட உங்களை திட்டு வாங்கி வைக்கிறதுக்கோ நாங்க இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலையா. ஜமீன்தார் வம்சத்துல பிறந்து அவ்வளோ அதிகமான ஆஸ்திக்கு வாரிசா இருந்து அறிவாளியா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி பைத்தியக்காரத்தனமா யோசிச்சுட்டு இருந்தா எங்களுக்கும் ஒரு மாதிரி இருந்தது. அதான் இப்படி நாடகம் ஆடணும். நீங்க உங்களோட பேரை மட்டும் கெடுத்துக்கிறது இல்லாம உங்க வம்சத்தோட பேரையும் சொல்லி அதையும் நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது புதுசா யோசிக்கிறது நல்லதுதான். ஆனா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா யோசிச்சா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்க இன்னைக்கு இப்படி பண்ணோம். நாங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் நீங்க கொடுங்க அப்படின்னு சோமையா சொல்றாரு. உங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க போறதில்ல சோமையா. இவ்ளோ நாள் நான் பண்றதுதான் சரின்னு எனக்கு நானே யோசிச்சுக்கிட்டு நான் இவ்ளோ பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டேன்னு நீங்க எனக்கு புரிய வச்சுட்டீங்க. இனி பைத்தியக்காரத்தனமா இல்லாம மத்தவங்க மாதிரி நான் புத்திசாலித்தனமா இருப்பேன். என்னை பத்தி மக்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு புரிய வச்ச உங்களை நான் வாழ்க்கையில உங்களை எப்பவும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சங்கரம் சோமையாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்னையில இருந்து ஜமீன்தாரு எந்த தப்பும் பண்ணாம அந்த ஊர் மக்களையெல்லாம் தொல்லை பண்ணாம எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்தாரு.